ஓம் நமோ நாராயணாய. வணக்கம். திருமகள் கணவனான சர்வேஸ்வரன் விஷ்ணு பகவானுக்கு நித்திய விபூதி எப்போதும் நிரந்தர வாசம் செய்யும் இடம் பரமபதமான ஸ்ரீ வைகுண்டம். அவ்வப்போது காலத்திற்கு ஏற்ப அவதாரம் அவதரிக்கும் இடமாக இந்த லீலா விபூதியான இப்பூவுலகம் இந்த பூமியாக இருக்கிறது. நித்திய விபூதி பரமபதம், லீலா விபூதி இப்பூ உலகம் என இரு விபூதிகள் அடிமையாக இருக்கும். அதாவது திருமகள் லட்சுமியும் ஸ்ரீ விஷ்ணு பகவானும் கழித்து வாழ்கின்ற நித்திய விபூதியான பரமபதம் எனும் ஸ்ரீ வைகுந்தத்தில் உள்ளவர்கள் எம்பெருமானுடைய ஸ்ரீ விஷ்ணுவுடைய இச்சைக்கு இசைந்து நடப்பர். அவன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள். பல கோடி 100,000 நித்தியர்களும் முக்தர்களும் அங்கு அடிமையை செய்து கொண்டு அதுவே அவர்களுக்கு உறைவிடமாக இருப்பதால் அவர்களை விட்டு தனிப்பட்டு தோன்றாமல் திவ்ய தம்பதிகளின் அபிமானத்திற்குள்ளே அவர்களுடைய நம்பிக்கைக்குள்ளே அடங்கி கிடக்கின்றபடியாலே அவர்களை பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக திவ்ய தம்பதிகளான திருமகள் ஸ்ரீ விஷ்ணு வேறு என்றும் நித்தியர்கள் நித்தியம் ஸ்ரீ வைகுந்தத்தில் வாசம் செய்பவர்கள் முக்தர்கள் பூமியிலிருந்து முக்தியடைந்து ஸ்ரீ வைகுந்தம் சென்றவர்கள் என திவ்ய தம்பதிகள் வேறு என்றும் நித்தியர்கள் முக்தர்கள் வேறு என்றும் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்கள் திவ்ய தம்பதிகளின் உள் அடக்கம். நித்தியர்களும் முக்தர்களும் திவ்ய தம்பதிகளுக்குள் அடக்கம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் மனைதோறும் வீடுதோறும் நானே கடவுள் நானே கடவுள் என்று இருப்பது போல ஸ்ரீ வைகுந்தத்தில் அகந்தையுடன் திரிகின்றவர்கள் ஒருவரும் இல்லையாதலால் திவ்ய தம்பதிகள் சொன்னதுவே போதும் என்று இருப்பார்கள். மேலும் நித்தியர்களும் முக்தர்களும் திவ்ய தம்பதிகளின் திவ்ய சேவையை இங்கே காட்டி கொடுப்பதனால் நித்தியர்களும் முக்தர்களும் இப்பூவுலகத்தில் இந்த பூமியில் உள்ள இந்திரிய சுகங்களையும் கைவல்ய மோட்சம் என்கின்ற அற்ப ஆனந்தத்தையும் காரி உமிழ்ந்ததாக சொல்லுகின்றார் இந்நூலாசிரியர் நம்பிள்ளை. ஆச்சாரியார் நம்பிள்ளை ஸ்ரீ சுக்தி என்னும் நூலில் சொல்லுகின்றார் என்பதனை அறிய வேண்டும்.